அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சுனன் அபுதாவுது சுனன் நசைபில் குப்ராவில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஒரு சமயம் தோழர்களெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ ஒன்றாக உட்கார்ந்து பேசி கொண்டு இருந்தோம். அந்த நேரத்தில் ஃபித்னா, அதாவது சோதனையினுடைய காலத்தை பற்றி, சோதனைகளை பற்றி, வரக்கூடிய அந்த சோதனைகளை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் பேசக்கூடிய அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒப்பந்தத்தை மீறக்கூடிய நபர்களாக மனிதர்களை நீங்கள் பார்த்தால், அம்மானிதத்தை பாழ்படுத்தக்கூடிய நபர்களாக மக்கள் ஆகுவதை நீங்கள் பார்த்தா என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கைகளை, 2 கைகளை ஒன்றாக இணைத்து ஹாக்கதா இவ்வாறு பிசைஞ்சு காட்டினார்கள். யார் ஒப்பந்தத்தை மீறுவா, யார் ஒப்பந்தத்தை மீற மாட்டார்கள், யார் அமானிதத்தை பேணி பாதுகாப்பார்கள், யார் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று பிரித்தறிய முடியாத அளவுக்கு இவ்வாறு ஒன்றிணைந்திருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் பார்த்தால், தற்காலத்தினுடைய சூழ்நிலை அதுதானே. யாரை நம்புறது, யாரை நம்பாமல் இருக்கிறது. உலகம் போக்க பார்க்கக்கூடிய நேரத்தில் யார் எந்த நேரத்தில் எந்த மனிதனுக்கு துரோகம் செய்வார் என்று பயப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கணும். அந்த காலம் இதுதானோ என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு தற்காலத்தில் அது நடந்து கொண்டு தான் இருக்குது. இவ்வாறு சொல்லக்கூடிய நேரத்தில் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் எழுந்திருந்து ரசூல்லாட்ட நான் கேட்டேன், கைஃபா ஃபாலு தாலிக்க, இன்றைய மாதிரி காலகட்டங்களில் நான் இவ்வாறு செய்யணும், ஜாலனி அல்லாஹு ஃபிதாக், அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும் அல்லவா, இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்தால் நாங்கள் என்ன செய்கிறது என கேட்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ஸம் பைத்தக்க, இந்த மாதிரி நபர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நீ ஏன் போகிறோமா, வீட்டிலே நீ இருந்து நீ வீட்டிலே இருப்பதை நீ அவசியமாக்கிக்கொள், இந்த மாதிரி நபரோடு சேர்ந்து இருப்பதை நீ தவிர்த்துக்க, அம்லுக்கு லிசானக்க அலைக்க, இந்த மாதிரி நபர்கள் வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவர்கள்ட்ட நீ பேசாத, உன் நாவை நீயே பாதுகாத்துக்கொள், ஹுதுமா தாரிஃபு, உனக்கு எது நல்லதுன்னு என்று படுகிறதோ, நல்லதாக இருக்கிறதோ அதனை எடுத்துக்க, அதே நேரத்தில் மா துன்கிறோ, எதனை நீ வெறுக்கிறாயோ அதனை நீ விட்டுவிடு. உனக்கு நான் குறிப்பாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், இந்த நேரத்தில் உன்னை எப்படி பாதுகாத்து கொள்ள முடியுமோ, மற்றவர்களை பற்றி உண்டான அந்த கவலையை நீ விட்டுவிடு, மற்றவர்களை சூழ்நிலைகள் பற்றி உண்டான அந்த கவலையை விட்டுவிடு, உன்னை எப்படி பாதுகாத்து கொள்ள முடியுமோ இது போன்று உண்டான நபர்களை விட்டு உன்னை நீ பாதுகாத்துக்கொள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்மை அதுதான். ஒவ்வொரு மனிதனை தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டான் என்று சொன்னால் இது போன்று உண்டான சூழ்நிலைகள் ஏற்படாது அல்லவா.